வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து தெய்வீக திருநீதிமன்றம் அப்படின்ற விதத்துல சிறிது நேரம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தெய்வீக திருநீதி, தெய்வீகம் அப்படின்னாவே அதுல உண்மைதான் இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாராபட்சம் கிடையாது. இருக்கிறவங்க இல்லாதவங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி கிடையாது. ஆனால் நாம் என்ன செயல் செய்கிறோமோ, எண்ணம் சொல் செயலால கண்டிப்பாக அதுக்கு அந்த செயலுக்கு ஏற்ற விளைவை இரையாற்றல் கொடுக்கும். அதை என்ன சொல்றாரு சுவாமிஜின்றதை நீ சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். கருமையத்தில் அடங்கியுள்ள ஆற்றலையும் அதன் மதிப்பையும் எவராலும் மொழியை கொண்டு உணர்த்திவிட முடியாது. உதாரணம், மனிதனுடைய கருமையத்தில் இறைநிலையின் பரிணாமம் இயல்பூக்கம் எனும் முறையான நிகழ்ச்சிகளால் இறைநிலையிலிருந்து தொடங்கி இன்று வரையில் நிகழ்ந்த அத்தனையும் தன்மை வாய்ந்த காந்த அலை திவலையாக சுருக்கி அமைந்துள்ள தக்க காலத்தில் தேவையாலும் மன இயக்க நிலையிலும் சூழ்நிலையாலும் கருமையத்தில் சுருங்கி இருக்கும் அனைத்தையும் ஒவ்வொன்றாக எண்ணங்களாக செயல்களாக உருவாக்கவும் வெளிப்படும். அதாவது நாம செய்கிற செயல், எண்ணம் சொல் செயல்ல என்ன நடக்குது அப்படின்னா, கருமையத்தில் இறுக்கி சுருக்கி வைத்துக் கொள்கிறது. அப்ப கருமையத்துல இறுக்கி சுருக்கி வச்சுக்கிறது ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அலையக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சுற்றி கொண்டிருக்கிறது, இடது வலது இடமாக சுற்றி கொண்டிருக்கு. அப்போ எந்த பொருள் சுழண்டாலுமே அதுக்கு ஒரு மையப்புள்ளி உண்டு. அப்போ அந்த மையப்புள்ளியில் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு சேர்த்து வச்சுக்கும். அப்போ வைக்கக்கூடியது என்ன இருக்குன்னா அதுதான் கருமையம் அப்படின்றாங்க. மூலாதாரம், குண்டல் சக்தின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே இருக்கிறது என்னது அப்படின்னா உடலுக்கான தூள உடலுக்கான சக்தி, விந்துநாத சக்தியும் அதுலேருந்து சூக்குமமாக இருக்கக்கூடிய உயிராற்றலையும் காந்த கருப்பொருளாக பிரம்மமே தெய்வமாக நமக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ அடங்கியுள்ள அந்த ஆற்றலை, அதன் மதிப்பையை யாராலையும் உணர்த்தி விட முடியாது. நாம் உணர்ந்தாதான். நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்டுக்கலாம்னு ஒழிய, ஆனால் அவரவர்கள் உணர்ந்தாதான். ஏன்னா அப்படின்னா மனிதன் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய கருமையத்தில் இறைநிலையின் பரிணாமம் இயல்பூக்கம் இதுதான் இருக்குது. பரிணாமம்னா என்னங்க? இதுவரை தொடராக வந்தது. இயல்பூக்கம் அப்படின்னா இயல்பாக மலர்ந்தது. அப்போ இயல்பமாக வந்த அந்த செயல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியால் இறைநிலையிலிருந்து தொடங்கி இன்று வரை நமக்குள் ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அது என்ன நடக்குது அப்படின்னா, கருமையத்தோட தன்மை என்ன அப்படின்னா இறுக்கி சுருக்கி வைத்து கொள்ளும். காலத்தால் மலரும் போது என்ன பண்ணுங்க, எடுத்து காட்டும். அப்போ யார் எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நாம தான். 5 புலன்கள் வழியாக, எண்ணங்கள் மூலமாக, இந்த செயல் மூலமாக, சூழ்நிலையின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் செய்கிறது எல்லாமே அனைத்தும் இறுக்கி சுருக்கி வைத்து கொண்டு நாம் எண்ணும் பொழுதோ இல்லை அந்த நிகழ்ச்சி நடத்தும் போதோ அந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போதோ என்ன நடக்குங்க, அது எடுத்து மலர்த்தி நமக்குள் காட்டும். அப்போ காட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம், இது யாரோ செஞ்சதை நாம ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கிடையாது. நாம் செய்த செயலுக்கு ஏற்றது, நாம் எண்ணிய எண்ணத்துக்கு ஏற்றது தான், நாம் சொன்ன சொல்லுக்கு தான் நாம் அனுபவிக்கிறோன்ற உண்மையை உணர்த்துவதற்காக தான் இறைநிலை நமக்குள் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த நேரத்தில், அதாவது ஒன்று சொல்லுவாங்க என்னது, அந்தந்த ஒரு விதை ஒன்று போட்டோம் அப்படின்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வரும். சில விதைகள் 5 வருடம் ஆகும். இது தேங்காய் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படி வாங்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா அப்பயே பூக்க ஆரம்பிக்கும், அப்பயே காய வைக்க ஆரம்பிக்கும் செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா. அதுபோல் என்ன பண்ணுங்க, நீங்கள் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் எனக்குள் கருமையாக வைத்து கொண்டு தக்க சமயத்தில் எடுத்துக்காட்டும். அதான் சொல்லுவாங்க, இது ஆங்கார காலமதில் செய்தால் செய்த தவறுகளாக நல்லதோ கெட்டதோ சாயங்காலம் சேருமையா அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்காருமா. அதாவது ஆங்காரம் காலம் பார்த்தீங்கன்னா என்னங்க, காலையிலன்னு கிடையாது. நம்ம ஒரு இளமையாகவோ இல்லை நம்ம ஏதோ தெரியாமலோ தெரிந்தோ செய்த தவறுகள் அனைத்தும் சாயங்காலம் அப்படின்னா ஈவினிங் அப்படின்ற பொருள் கிடையாது, மாலை என்ற பொருள் கிடையாது. சாயுங்காலம் நம்மளோட உடல் ஒத்துழைக்காம, மனம் ஒத்துழைக்காம, நம்ம உடல்
சாயுது பாருங்க, அந்த சாயுங்காலும் அனைத்தும் வந்தும் சேருமாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சித்தர். உணர்ந்து சொல்லியிருக்காரு. உண்மையாக அதுதான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணணும், நான் இதை அனுபவிக்கிறேனே அப்படின்னுவாங்க. நாம் செய்த செயல், நம்ம முன்னோர்கள் செய்த 7 தலைமுறையாக செய்த செயலுக்கு அனைத்தும் நாம் அனுபவித்தான் ஆகணும். அப்போ நம்ம எதை போடுறோமோ அதுதான் நமக்கு ஏற்ற விளைவாக வரும். அதாவது நம்ம விதை ஒன்று போட்டால் முளை ஒன்று முளைக்கும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம செய்கிற செயலில் விழிப்புணர்வில் இருந்து நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கருமையத்தில் நல்லதையே விதைத்து நல்லதையே பயன்பெறக்கூடிய அளவில் நம்ம எண்ணங்களை சுருக்கி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதியும் வெற்றியும் உண்டாகும். அப்படின்னா நாம் அமைதி இன்ப துன்பத்தை கடந்து அமைதிய நிலையில் நாம் இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டு கருமையமே தெய்வீக திரு நீதிமன்றமாக இருந்து எனக்குள் இயங்குதுன்ற உண்மையை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு 2 ஒழுக்க பண்பாடு தான். நம்மால் மற்றவர்கள் துன்பம் கொடுக்காமல் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து வாழ்வை நடத்துவோமாக என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த காலம் சேவை எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோட அல்லது சப்ஜெக்டோட சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.